இளைய சகோதரம், மூத்த சகோதரம், 11ஆம் இடம் மூத்த சகோதரம், 6ஆம் இடம் கருத்து வேறுபாடு, 3ஆம் இடம் எல்லை பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். 6ஆம் இடம் கடன் வாங்குதல், 3 ஜாமீன் எழுத்து போட்டு கடன் வாங்கி 8ஆம் இடம் வழக்கு பிரச்சனையை சந்திக்கிறவங்க, ஏற்கனவே சந்தித்து கொண்டு இருப்பவர்கள், பிறக்கும்போது வக்கரமாக இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் சனி வக்கரமாகும் பொழுது அது நிவர்த்தி ஆகி போயிடும். கை குளிக்கிடுவாங்க. 3ஆம் இடம் கையை, 7ஆம் இடம் காம்ப்ரமைஸு, ஆவண ரெக்கார்டு விஷயத்தில் கவனம். அதே மாதிரி கடகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 8 சனி கோச்சாரத்தில் தேவையில்லாமல் பேசி மாட்டிக்குவாங்க. சில பேருக்கு தவறான எண்ணங்கள் வரும், தற்கொலை எண்ணம் கூட வரும். சில பேருக்கு இவ்வளோ கடனில் இருக்கும், 3-8 சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற சிந்தனை கூட வரும். ஸோ இந்த 4 மாதம் 14 நாள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குமுதம் பக்தி நேயர்களே, அடியேன் பண்டிட் விஜயின் அன்பான வணக்கம். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய குமுதம் பக்தி ஸ்பெஷலில் இந்த சனியினுடைய வக்ரம், இந்த கடந்த வரக்கூடிய ஒரு 4 மாதம் வக்ரமாக இருக்கிறது. இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேச போகிறோம். பொதுவாக எல்லாம் ராசி வச்சு சொல்லுவாங்க, நான் லக்னத்தை வச்சு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக 4 மாதம் ஒரு 14 நாட்கள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் பலன் இருக்கும். டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் நாட்கள் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26/7/2026 அன்று இரவு 11:07 வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம். சனி இப்போ எங்கே இருக்கார்? மீனத்தில். வக்ரம் துவங்கி 11/12/2026 காலையில் அதிகாலை 5:11 திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ர நிவர்த்தி ஆகிறது. இந்த வக்ரனுடைய காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையில் 4 மாதம் 14 நாள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ரமான காலம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா 15/7/2026 அன்று வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம் ஆரம்பமாகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில். 30/11/2026 அன்று வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிவர்த்தி ஆகிறது. ரெண்டுக்கும் ஒரு முன்ன பின்ன ஒரு 10-15 நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் பின்னோக்கி சுழலுதல் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ரெட்ரா கிரியேஷன்னு சொல்லுவாங்க. ரெட்ரா கிரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த வக்ர பலன்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கடக லக்ன அன்பர்களே, நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா ராசி வச்சு சொல்வதில்லை, லக்னத்தை வைத்து சொல்வது. இந்த கடக லக்ன அன்பர்களுக்கு கோச்சார சனி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனத்தில் இருக்கார். வரக்கூடிய இந்த 4 மாதம் 14 நாள் வக்ரகதி ஆக போகிறார். கடகலக்கணத்திற்கு சனி 7க்கும் 8க்கும் உடையவர். அவர் மீனத்திலேருந்து எங்கே பார்க்குறாரு? அப்போ கடகலக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு, கடகலக்கணத்துக்கு 6ஆம் இடம் தனுசு வீட்டை பார்வை செய்கிறாரு, கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அவர் 8க்குடையவர். சனி 7, 8க்குடையவர். அப்போ ஃபஸ்ட்டு கடகலக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வருவோம். கடகலக்கணத்துக்கு 8க்குடையவர், 7க்கும் 8க்குடையவர் சனி. இந்த 4 மாதம் 14 நாள் ஒரு வக்கரகதியாக போகிறார். 7ஆம் இடம் நட்பு, 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லுதல். அவர் 9ஆம் இடத்துல போய் உட்காந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு, 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். ஒரு கூட்டு முயற்சியில் சனி தொழில், ஏதாவது ஒரு தொழில் செய்யலாங்கிற எண்ணத்தில் இப்போ தான் அவங்க சிக்கக்கூடிய நேரம். பிறக்கும்போது வக்ரமாக இருந்தால் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும். பிறக்கும்போது சனி சுபத்தன்மையாக இருந்தால் எல்லாம் மைனஸ் ஆகும்.
ஐயா 3ஆம் இடம் டாக்குமெண்ட்டு, 3ஆம் இடம் கையெழுத்து, 3ஆம் இடம் ஜாமீன் கையெழுத்து போடுதல், 3ஆம் இடம் ஜாமீன் கையெழுத்து போடுதல், 3ஆம் இடம் ஆபரணம், 3ஆம் இடம் அடகு வைத்தல், 3ஆம் இடம் தன்னை பற்றிய தவறான தகவல் வெளியே செல்லுதல். இதெல்லாம் கவனம். இளைய சகோதரம், மூத்த சகோதரம், 11ஆம் இடம் மூத்த சகோதரம், 6ஆம் இடம் கருத்து வேறுபாடு, 3ஆம் இடம் எல்லை பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும், எல்லை பிரச்சனை வந்துடும், பக்கத்து காட்டுக்காரங்க நம்ம காட்டுக்காரருக்கு பிரச்சனை வந்துடும். இப்போ தான் காம்பவுண்டு வைக்க போவீங்க, பக்கத்து இடத்துக்காரர் எனக்கு 2 அடி இருக்குன்னுவார். அப்போ ஒரு வழக்கை சந்திக்க வேண்டி வரும், ஒரு லாயரை பார்க்க வேண்டிய வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடனை அதிகப்படுத்தும். ஏன்னா புதன் வீடு குரு வீடு இது 2ஐயும் பார்க்குறாரு, சுக்கிர வீட்டை பார்க்குறாரு, சனி குருவோட வீட்டில் இருந்து சுக்கிர வீட்டை பார்க்குறாரு, புதனோட வீட்டை பார்க்குறாரு, குருவோட வீட்டை பார்க்குறாரு. பொருளாதார பிரச்சனை வந்துடும். உங்கள் லக்கணப்படி அது 11 ரிஷபம், ஆனால் அது காலபுருஷனுக்கு 2. அப்போ மூத்தவங்களுடன் கருத்து வேறுபாடு. சனி கலகம், கடக லக்கணத்துக்கு சனி ஆகாதவர். அவர் பிறக்கும்போது வக்கரமாக இருந்தால் அது பூரா அப்படியே மாறிடும் பலன். ஏடா இப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரேன்னு அப்படியே பலன் மாறும். பேசாத சகோதரன் பேசுவாங்க, மூத்த சகோதரன் இளைய சகோதரன் நட்பு கொடுக்குவாங்க. இப்போ தான் ஆபரணம் வாங்குவாங்க. பிறக்கும்போது வக்கரமாக இருப்பவர்கள் நம்ம சொல்கிற நிகழ்கால வக்கர பலன். பிறக்கும்போது வக்கரமாக இருந்தால் நிகழ்கால வக்கர பலன் சூப்பராக இருக்கும். கொடுத்த கடன் வசூலாகும், கடன் நிவர்த்தி அடையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் ஆபரண சேர்க்கை, உன்னை விற்றுட்டு புதுசாக மாற்றுறதல், ஏற்கனவே வழக்கு நடந்தால் வழக்கிழந்து நிவர்த்தி, இது பூரா நடக்கும். அப்போ பேராசை முதல்ல 3ஆம் இடம் இளைய சகோதரம், 3ஆம் இடம் உறவு, அவங்களுடன் பகை ஏற்படுதல், இது வக்கரம் இல்லாமல் இருந்தால் பகை ஏற்படுதல், நகை அடமானம் வைத்தல், டாக்குமெண்ட் ஜாமீன் கையெழுத்து போடுதல், நட்புக்காக 7ஆம் இடம் நட்பு, 8ஆம் இடம் வழக்கு பிரச்சனை, நட்புடன் உறவு கூட்டாக ஏதாவது இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, நட்புக்குள்ளக்க பிரிக்கும்போது பிரச்சனையாயிரும். அது மாதிரியான விஷயங்கள் மூத்த சகோதரர் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் கடன் வாங்குதல், 3-6 ஜாமீன் எழுத்து போட்டு கடன் வாங்கி 8ஆம் இடம் வழக்கு பிரச்சனை சந்திக்கிறவங்க, ஏற்கனவே சந்தித்து கொண்டு இருப்பவர்கள், பிறக்கும்போது வக்கரமாக இருக்குது. இப்போ கோச்சாரத்தில் சனி வக்கரமாகும் பொழுது அது நிவர்த்தி ஆகி போயிடும். கை குளிக்கிடுவாங்க, 3ஆம் இடம் கையை, 7ஆம் இடம் காம்ப்ரமைஸு, வேணாமப்பா நீ கொடுக்குறத கொடுன்னு போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்களில் கவனம் 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 கவனம். ஆவண ரெக்கார்டு விஷயத்தில் கவனம். அதே மாதிரி கடகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 8 சனி கோச்சாரத்தில் தேவையில்லாமல் பேசி மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 2 சக்கர வாகனம் 3ஆம் இடம் 2 வீலர் பார்த்து பொறுமையாக போகணும். ஏன்னா விபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு தவறான எண்ணங்கள் வரும், தற்கொலை எண்ணம் கூட வரும். சில பேருக்கு இவ்வளோ கடனில் இருக்கும், 3-8 சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற சிந்தனை கூட வரும். ஸோ இந்த 4 மாதம் 14 நாள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் திருட்டு போகும், ஆபரண திருட்டு நடக்கும், அல்லது ஏற்கனவே ஆபரணத்தை அழிச்சு செய்தல். இந்த டாக்குமெண்ட்டு பணம் பொருளாதார விஷயந்தான் உங்களை இயக்கும். கடகலக்கண அன்பர்களுக்கு சுக்கிரன் வீட்டையும் புதன் வீட்டையும் குரு வீட்டையும் இயக்கம் செய்வதால் புதன் டாக்குமெண்ட்டு, குரு எழுதி முடிக்கப்பட்ட டாக்குமெண்ட்டு. சில பேர் ஜேபி போட்டு மாட்டிக்குவாங்க. இப்போ ஐயா என்கிட்ட இடம் இருக்குது, 3ஆம் இடம் காலி இடம், ஏதோ ஒரு ஜேபி போட்டு எனக்கு 2 வீடு அடிக்குமா, வர்றவன் ஃப்ராடாக இருப்பான், கவனமாக இருக்கணும். பில்டர்ஸ் ஏமாத்துற ஆளாக வருவாங்க, இப்போ தான் உங்களுக்கு ஏமாத்துற ஆளாக வருவாங்க. ஸோ இந்த ஜேபி போடுதல், டாக்குமெண்ட் விஷயங்கள், ஒரு இடத்த கொண்டே காட்டி டாக்குமெண்ட் இல்லாத இடம், ரெக்கார்டு இல்லாத இடம், பட்டா சிட்டா இல்லாத இடத்த கொண்டே, வழி இல்லாத இடத்த கொண்டே காட்டி விட்ருவாங்க. ஐயா நான் ஏற்கனவே மலை மேலே ஒரு இடம் வாங்கியிருக்கேன், வழி இல்லாமல் இருக்குது, இப்போ பக்கத்தில் நடபாதை கிடைக்குமா? அவங்க பிறக்கும்போது சனி வக்கரமாக இருந்தால் நடபாதை கிடச்சிரும். அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 3ஆம் இடம் முயற்சி, 6ஆம் இடம் வேலை, 11ஆம் இடம் எதிர்பார்ப்பு, 9ஆம் இடம் மீண்டும் பாக்கிய வீடு. இதெல்லாம் அதுக்கு வேணாம் ஐயா, நான் எங்கேயா வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா முயற்சி எடுத்தால் போயிடலாம். ஆனால் ஆவண ரெக்கார்டு கரெக்டாக இருக்காது, கரெக்டாக செக் பண்ணிவிட்டு போங்க. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357424135. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட
சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள் ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.